நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டீ கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு மசாலா வடை தான் செய்ய போகிறோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு. இதில் நான் வந்து ஒரு பொருள் சேர்த்து வடை செஞ்சுருக்கிறேன். அது என்ன பொருள் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வடையை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு. அரி ஒன்று பிச்சுக்காமி மெதுவாக பிச்சுக்காமி பாருங்க. வெளியே மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. பக்கத்தில் வா. அட கேமராவுக்கு முன்னாடி இப்படி காமி. இங்கே பாருங்க உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியே மொறுமொறுன்னுக்கும் சாப்பிட்டு பாரு. மொறுமொறுன்னு இருக்குல்ல. சரி, இந்த பட்டாணி பருப்போட கொஞ்சம் உளுந்து சேர்ந்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்துனா உளுந்து கீழே உளுந்து இல்லை, உளுத்தம் பருப்பு சேர்த்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். மசாலா வடை செய்கிறதுக்கு நான் வந்து இதில் 1 டம்ளர், ஒரு 1/4 கிலோ பிடிக்கும். இதில் 1 டம்ளர் வந்து பட்டாணி பருப்பு எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து 1 டம்ளர் பட்டாணி பருப்பு. இதில் இந்த கோடு வருது பாருங்கள். இது இந்த அளவுக்கு கால் டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து. இந்த ரெண்டையும் போட்டு ஒரு 4 மணி நேரமாக நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது கூட அரைக்கும் போது என்னென்ன போடணுன்னாக்கா, ஒரு கட்டி பூண்டு தோலோடு தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 4 காஷ்மீரி மிளகாய், ஒரு 2 பட்டை சின்ன சின்னதாக, ஒரு 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக பருப்பு போட்டுட்டு நம்ம இதெல்லாம் போட்டுக்கணும். இது 2 பேட்சாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து 2ஆக தான் அரைக்க போகிறேன். இது கூட வந்து நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச்சு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ 2ஆவது இதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரைக்கை புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதிலே வச்சுருக்கிறேன். நான் இந்த பக்கமே கருவேப்பிலையே வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது பாருங்க கருவேப்பிலை. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவையும் எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து 2 மாவுமே நான் போட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கும்போது அரைக்கண்டி தான் வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயம், சோம்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்குதான்ட்டு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் பத்தலினாக்கா, உப்பு பத்தலினாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு வடை சட்டியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து இப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் போட்டுருக்க உப்பு காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும், எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக இப்படி தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு, சின்ன வடையாக வேணுமா பெரிய வடையாக வேணுமா ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இப்படி கையில் வந்து இப்படி அமுத்திக்கோங்க. நல்லா ஷேப்பாக வச்சுக்கோங்க. அமுத்திட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. நான் இன்னொன்றும் போடுறேன். இது ஓரமாக போடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த வடை. நம்ம டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரமெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடையெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு தடவை திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். உளுந்தெல்லாம் சேர்ந்து செய்யும்போது அருமையான ஒரு வடை இது.
இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்டது வடையை நம்ம எடுத்துடலாம். அந்த வடையும் வெந்துச்சுன்னா திருப்பி போட்டு அதேமாரி நான் இந்த வடையை எடுத்துறேன். ஒட்டிச்சுன்னா இப்படி எடுத்து விட்ருங்க, அது வந்துடும். இது நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டு இந்த வடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் இதையும் எடுத்துறேன். அவ்வளோதான். வடை வாசனை, அந்த புதினா, உளுந்தோட வாசனை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு வாசனையே செமையாக இருக்குது. வீடு ஃபுல்லாக வடை வாசனையாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த மீதி இருக்கிற மாவையும் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா மாவுலேயுமே வடையை செஞ்சு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு தட்டில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், இங்கே கொஞ்சம் கிண்ணத்தில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ பாதி வடையை காணாமையே போயிடுச்சு. செய்யவே எல்லாம் சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் உளுந்து போட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.